السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: يا رسول الله فقسمها أبو طلحة في أقاربه وبني عمه إلى آخر الحديث. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், பெரியோர்கள், மேலும் இந்த நல்ல ஜும்ஆ நாளிலே வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் அல்லாஹ் நம்மை எல்லாம் சன்மார்க்கமான இஸ்லாத்திலே படைத்து ஒரு நெறிமிக்க ஒரு மார்க்கத்தினை கொடுத்து அதிலே சிறப்போடு வாழ பல்வேறு சட்டத்திட்டங்களையும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்ததன் நோக்கத்தை பற்றி பேசும் பொழுது கூறுவான்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனித வர்க்கத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்கே தவிர அவர்கள் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுவான். எனவே மனிதன் இந்த உலகத்தில் பல்வேறு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் அவன் ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளான். அது அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணக்கம் புரிய வேண்டும், அவன் அல்லாஹ் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளான். எனவே நோக்கத்தை தவிர்த்து இந்த உலகத்தில் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மேல் மிச்சமான அனாவசியமான தேவையற்ற காரியங்களில் மனிதர்கள் ஈடுபடும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அவர்கள் மறந்து வாழ்கின்றார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் வணக்கம் புரிய வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தில் சக மனிதர்களுக்கு இடையில் எப்படி அன்போடும் பண்போடும் பரிவோடும் அவர்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை பேணி வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான விளக்கங்களையும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு இறக்கி வைத்து விட்டான். அது குர்ஆனாகவும் ஒரு நேரடி வழிமுறையாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த வகையில் வாழும் காலத்திலேயும் நன்மையை செய்வதும் மரணித்த பிறகும் அவர் நன்மையை பெற்றுக் கொள்வதுமான ஒரு சிறந்த அறிவாளி இந்த உலகத்தில் அவர் தனக்கு தான் மரணித்த பின்பும் அவருக்கு சேர வேண்டிய நன்மைகளை அவர் தயாரித்து இந்த உலகத்தில் இருந்து அவர் விடை பெற்றிருப்பார். உலகத்திலேயும் நன்மையை செய்து வாழ்ந்திருப்பார். அதே போல அவர் மரணித்த பிறகும் இந்த உலகத்தில் அவருக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை செய்துவிட்டு அவர் இந்த உலகத்தில் இருந்து பிரியா விடை தந்து சென்றிருப்பார். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான்: இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா. நாம் மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவோம்.
அது மட்டுமல்ல, அவர்கள் மரணத்திற்கு பின்பு இந்த உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் வாழ்ந்து அவர்கள் தங்களுடைய நன்மைக்குரிய செய்திகளாக, நன்மைக்குரிய விஷயங்களாக எதையெல்லாம் செய்து வைத்திருந்தார்களோ அவர்கள் அதை பற்றி எல்லாம் எழுதப்படுவார்கள். லௌஹுல் மஹ்ஃபூதிலே அவர்கள் எழுதப்படுவார்கள். மேலும் அவர்கள் விட்டு விட்டு சென்ற நல்ல விஷயங்களை பற்றியும் அவர்கள் பதிவிடப்படுவார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சதகாயே ஜாரியா என்று சொல்வார்கள். மனிதர்கள் மரணித்த பிறகும் அவர்களுக்கு நன்மையை சேர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் சதகாயே ஜாரியா. அவர் மறுமையில் எழுப்பப்படும் வரை அவருக்கான நன்மைகள் பட்டியல் திறந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை இந்த உலகத்தில் மற்ற முஸ்லிம்களுக்கு பிரயோஜனம் மிக்க சில விஷயங்களை, உதாரணமாக கிணறுகளையோ அல்லது நிலக்கொடைகளையோ மஸ்ஜிதுகளையோ அமைத்து விட்டு சென்றவர்கள், அவர்களுடைய நன்மைகள் நின்று விடாது. மரணித்த பின்பும் அவர்களுடைய நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் செய்த அந்த நன்மையான காரியத்தில் யாரெல்லாம் பலன் பெறுகின்றார்களோ, அப்படி பலன் பெறும் காலமெல்லாம் அவருக்கான நன்மைகள் அவரோடு சேர்ந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதர் மரணித்த பிறகும் அவருக்கு சேர வேண்டிய சில நன்மைகளில் 3 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, அவர் நல்ல குழந்தை, வலதும் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய, துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல குழந்தையை அவர் விட்டு சென்று இருப்பது. ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்ரீதேவியான குழந்தையை இந்த உலகத்தில் வளர்த்து ஒருவர் மரணித்து இருந்தால் அவருக்காக அந்த குழந்தை துஆ செய்யும் காலமெல்லாம் அவர் கபரிலே அவருடைய தண்டனைகள் குறைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்முன் யன்தஃபிஉ பிஹி, அவர் இந்த உலகத்தில் கல்வியை கற்று மேலும் பல மக்களுக்கு அந்த கல்வியை கற்பித்தார். அந்த கல்வி எந்த அளவுக்கு கடைக்கோள் மனிதரிடத்தில் அது சென்று முடியும் வரை அந்த கல்வியினுடைய பலன்கள், அந்த கல்வியினுடைய நன்மைகள் அந்த மனிதருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இது மரணித்த பிறகும் ஒரு மனிதர் சம்பாதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சில நன்மைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆவதாக சொன்னார்கள், ஸதகத்துன் ஜாரியா, அவர் செய்து விட்டு சென்ற சில தர்மங்கள் மக்கள் அவர் மரணித்த பிறகும் அதன் மூலமாக பிரயோஜனம் பெறும் காலமெல்லாம் அந்த நன்மைகள் அந்த மனிதரை அடைந்து கொண்டே இருக்கும் என்று பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் இந்த வக்ஃப் நிலங்களை பற்றி நம்முடைய சிந்தனைக்கு சில செய்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் பின்வரும் சமூகத்தின் நிலையை கருதி, அவர்களுடைய நன்மையை கருதி, அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக தானம் செய்து, இது என்னுடைய வருங்கால சந்ததியினருக்காக நான் செய்து வைத்திருக்கின்ற தர்மம் என்று அவர்கள் செய்து வைத்த அந்த வக்ஃப் நிலங்கள், வக்ஃப் சொத்துக்கள் தான் இன்று இஸ்லாமியர்கள், இந்தியா போன்ற பெரும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை வாழக்கூடிய இந்த இந்தியா நாட்டில் முஸ்லிம்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை, ஏழையான முஸ்லிம்கள் அவர்கள் இந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு அவர்கள் பிரயோஜனம் பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வழிமுறை தான் வக்ஃப்கள். மஸ்ஜிதுகளாகவும் பல நிலங்களாகவும் சொத்துக்கள் முன்னோர்களால் அது அல்லாஹ்விற்காக தானம் செய்து பின்னர் முஸ்லிம்கள் அதை பயன்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் விட்டு சென்றார்கள். இன்று இந்திய ராணுவத்திற்கு அடுத்து, இந்திய ராணுவம் மற்றும் இந்தியாவுடைய ரயில்வே நிர்வாகத்திற்கு அடுத்து மிக பெரும் ஒரு பலம் வாய்ந்த சொத்துக்கள் என்றால் அது வக்ஃபினுடைய சொத்துக்கள் தான். கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்களை பெற்றிருக்கின்றது இந்த வக்ஃப் சொத்துக்கள். ஆனால் முஸ்லிம்கள் இந்த வக்ஃபினுடைய சொத்துக்களின் விவரத்தில் அவர்கள் மிகவும் அறியாமையிலேயும் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், நம்முடைய சமூகத்தினுடைய நலனுக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும்.
இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எத்தனையோ முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயிரக்கணக்கான நிலங்களை இனாமாக வழங்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அறிவோம். அந்த வகையில் வக்ஃப் நிலங்களாக, வக்ஃப் சொத்துக்களாக நம்முடைய முன்னோர்களால் பராமரிக்கப்பட்டு பின்னரும் சமூகங்களுக்காக விட்டு செல்லப்பட்ட அந்த சொத்துக்கள் இன்று கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் அது ஆக்கிரமிப்பு நிலையிலே உள்ளது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பொறுத்தவரை திண்டுக்கல், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் மட்டும் 500,000 நிலங்கள் மட்டும் அது தனியார் நிறுவனங்களினுடைய கையிலே இருக்கின்றது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு முஸ்லிம்களும் அவர்கள் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் முஸ்லிம்களுடைய நலனில் அவர்கள் மீட்டெடுத்து அதை முஸ்லிம்களுடைய நலனில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் நாம் இருக்கின்றோம். இப்படி எத்தனையோ சொத்துக்கள் இன்னும் ஆக்கிரமிப்பு நிலையிலே தான் இருக்கின்றது. அப்படி ஒரு நிலையில் தான் நேற்றைய தினம் நாம் பார்க்கின்றோம், நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. 1995ஆம் ஆண்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்த பொழுது முஸ்லிம்களுக்கு சாதகமான வக்ஃப் சட்டங்களை அது திருத்தி அமைத்தது. அந்த சட்டங்கள் தான் இன்றும் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட 40 விஷயங்களை மாற்றி முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்த எல்லா விஷயங்களையும் அகற்றி அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலேயே மற்றவர்களுடைய ஆக்கிரமிப்பில் உள்ளவாறு அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்திற்கான நாம் அடுத்த வாரம் சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கும் இந்த சமயத்தில் தான் ஜனநாயக ரீதியான முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு அசாதாரணமான சூழல் நேற்றைய ஒரு சட்டத்தின் மூலமாக ஏற்பட போகும். எனவே வக்ஃபினுடைய சொத்துக்கள், இந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை பற்றி முஸ்லிம்கள் எவ்வாறு அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு மட்டும் வக்ஃப் நிலத்திற்காக, இந்த வக்ஃப் வாரியத்திற்கு வருடந்தோறும் 2 கோடிகளை மானியமாக தந்து கொண்டிருக்கின்றது. மேலும் வக்ஃபிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களிடமிருந்து 7% வருமானத்தை பெற்று அதை மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் இது ஏதோ கட்ட பஞ்சாயத்தை போன்றும் அந்த ஒரு நிலைமையில் தான் இன்னும் நீடித்திருக்கின்றது என்பதை ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக நாம் பார்க்கின்றோம். இந்தியாவின் ராணுவ ரீதியாக ரயில்வே துறையை போன்று மிக பெரும் வலுவை கொண்ட ஒரு வக்ஃப் வாரியம் முஸ்லிம்களுடைய நலனில் எவ்வாறு அக்கறை கொள்ள வேண்டும், எத்தனையோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற என்று முஸ்லிம்களுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த வக்ஃப் வாரியத்திடத்தில் இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் அவர்கள் அசட்டையாக இருப்பது நம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது. 1986ஆம் ஆண்டு புரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் டைவர்ஸ் ஆக்ட் என்ற ஒரு ஆக்டை, ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். வக்ஃப் வாரியம் வருடந்தோறும் 68,000 ரூபாயை தொகையை அவர்கள் பெண்களுக்காக, விதவை பெண்களுக்காக தனியாக ஒதுக்கி அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு தொகையை அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த தொகை எத்தனை பெண்மணிகளுக்கு சேர்கின்றது என்பது கூட நமக்கு தெரியாது. அதே போல வருடந்தோறும் ஓய்வு பெற்ற மார்க்க அறிஞர்களுக்காக 3000 ரூபாய் அவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற சட்டமும் அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சட்டத்திலே இருக்கின்றது. ஆனால் இன்று 1000க்கும் மேற்பட்ட ஆலிம் பெருமக்கள்
மார்க்க அறிஞர்கள் மட்டும்தான் அந்த பென்ஷன் தொகையை பெறுகின்றார்கள். இப்படி பல்வேறு சட்டங்கள் அது நடைமுறைப்படுத்தாமல் வக்ஃப் வாரியத்தினுடைய தேங்கி வைத்திருக்கின்ற அந்த சொத்துக்களை எந்த நம்முடைய உம்மத்துகள் பலன் பெறாமல் அப்படி அந்த சொத்துக்களும் தேங்கி இருக்கின்றன. நம்முடைய உம்மத்தினுடைய நிலையும் பரிதாபத்திற்குரியதாக மாறிக்கொண்டு செல்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது மஸ்ஜிதுன் நபவியை கட்ட அவர்கள் தயாராகுகின்றார்கள். அப்பொழுது அதற்காக இடத்தை எல்லாம் பார்க்க வேண்டும், இடத்தை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மதீனாவின் தெருக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு இடத்தை பார்க்கின்றார்கள். அப்பொழுது பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதரின் நிலம் தான் அந்த நிலம். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு நஜ்ஜார் இடத்திலே சென்று கேட்கின்றார்கள், சாமினூனி, இந்த இடத்தை எத்தனை ரூபாய்க்கு, எவ்வளவு பணத்திற்கு எனக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்கின்றார், நான் இதை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்கின்றேன். லா நத்லுபு ஸமனுஹு இல்லா லில்லாஹ், இதை அல்லாஹ்விற்காக நான் கொடுத்து விட்டேன் என்று மஸ்ஜிதுன் நபவியை அவர் வக்ஃப் செய்தார். இன்று அந்த வக்ஃப் நிலத்தில் அந்த வக்ஃப் செய்யப்பட்ட அந்த வக்ஃப் செய்த அந்த சஹாபி எத்தனை கோடான கோடி நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே அவர்கள் தொழக்கூடிய தொழுகையும் சரி, அவர்கள் அங்கு குர்ஆன் ஓதக்கூடிய நன்மைகளும் சரி, இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு பங்கு அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த மனிதருக்கும் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அனாவசியமான தேவையற்ற எத்தனையோ செலவுகளை செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விற்காக நாம் எதை செலவு செய்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 10 வருடத்திற்கு முன்பெல்லாம் பல செல்வந்தர்கள் தங்களுடைய மொத்த சொத்துக்களையும் உம்மத்தினுடைய நலனுக்காக, சமூகத்தினுடைய நலனுக்காக அவர்கள் தானமாக வழங்குவார்கள், வக்ஃப் செய்து விடுவார்கள். உதாரணமாக, இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் ஜாமியுல் அஸ்ஹர் என்று எகிப்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மதரசாவிற்காக பல்வேறு நபர்கள் தங்களுடைய மொத்த சொத்துக்களையும் வக்ஃப் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதிலேயும் தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய சந்ததியிடத்தில், வாரிசு இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்விற்காக நீங்கள் நல்ல கடனை கொடுங்கள். அந்த கடன் நீங்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்த சம்பாத்தியங்கள் எல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதை பெரும் மடங்காக திருப்பி தருகின்றான். மேலும் பல கூலிகளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த வகையில் வக்ஃப் செய்வதனுடைய சிறப்புகள், இந்த வக்ஃபின் நிலத்தை பற்றி எல்லாம் நாம் இந்த ஜுமாவிலே நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவாறு, மரணித்த பிறகும் ஒருவர் நன்மை பெறக்கூடிய ஒரு காரியம் சதகாயே ஜாரியான். அவர் செய்த தர்மம் அவர் கடைசி வரை மறுமையில் அவருக்கு நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமல். இந்த நல்ல காரியங்களை நாம் வாழும் இந்த உயிரோடு வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களிலேயே பயன்படுத்தி அல்லாஹ்விற்காக அதை வக்ஃப் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல்களை நாம் வாழும் காலத்திலேயே செய்துவிட வேண்டும். வல்லோன் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களின் நோக்கத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நற்காரியங்களை புரிய வேண்டும் என்பதற்காக படைத்தான். நாம் மரணித்த பிறகும் அந்த நன்மைகளை பெறுவதற்கு மிகச்சிறந்த அமல் சதகாயே ஜாரியா. எனவே நம்முடைய செல்வங்களில் நாம் அனாவசியமான தேவையற்ற செலவுகளை எல்லாம் தவிர்த்து, அந்த செலவுகளில் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய வக்ஃப்கள், இதுவெல்லாம் நாம் மரணித்த பிறகும் நமக்கான நன்மைகளை சேர்த்து வைத்து செல்கின்றது. எனவே வல்லோன் அல்லாஹ்
அவன் சொல்லித்தந்த வழிமுறையில் வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்த பிறகும் நன்மையை பெறக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணகி நகரிலிருந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு தேவையான பணம் இல்லாமல், நிதி இல்லாமல் நம்மிடத்திலே தேவையுள்ளவர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய செல்வத்திலே அதிகமளவு பரக்கத்துகளை செய்தருள்வானாக. சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.